ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணப்பெண் சமையலில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா முறுக்கு, சீடை, தட்டை அது இதுன்னு செய்வோம். பட் மாவு வந்து எப்படி அரைக்கணும்னு தெரியாது. நான் உங்களுக்கு அதுதான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட் வந்து ஆழாக்கில் தான் எடுக்க போகிறோம். இந்த ஆழாக்கில் பார்த்தீங்கன்னா நான் 10 ஆழாக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தான். நீங்கள் வேணுன்னா கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரேஷன் பச்சரிசிலே நம்ம முறுக்கு, சீடை, தட்டை, அதிரசம், கொழுக்கட்டை எல்லாமே வந்து பக்குவமாக நல்லா சாஃப்டாக செய்யலாம். ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கரெக்டாக இந்த மாவை வச்சு டக்குன்னு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம். அந்த ஸ்நாக்ஸ் வந்து அடுத்து மணப்பெண் சமையலில் நான் போட தான் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லைனாக இப்போ மாவு வந்து நம்ம அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 5 தடவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். எதுக்காக 5 தடவை வாஷ் பண்ணுறேன்னா ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் வந்து கலர் டல்லாக இருக்கும். ஸோ நல்லா கலர் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக 5 தடவை நான் வாஷ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணால் போதும். நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கொழுக்கட்டை செய்யும் போது கொழுக்கட்டை நல்லா வெள்ளையாக வரணுன்னா அரிசியை வந்து கழுவுற பக்குவத்தில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 4-5 தடவை அரிசியை கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா முறுக்கு சீடை தட்டைக்கு வந்து உளுந்தம்பருப்பை வந்து நம்ம வறுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அழகில் 2 அழகு அளவுக்கு நான் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ உளுந்தம்பருப்புன்னு அர்த்தம். 2 அழகு நம்ம எடுத்தோன்னா இதை வந்து ஒரு ட்ரையான கடாய், நல்ல கடாயில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு காஞ்ச பிறகு நம்மளோட உளுத்தம் பருப்பை வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அது எந்த அளவுக்கு பொன்னிறமாக வருதோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் முறுக்கு, சீடை, தட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான இது ஒரு குறிப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு நம்ம வந்து மாவு மில்லில் கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கணும். கண்டிப்பாக மாவு வந்து வீட்டில் மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்து வரவே வராது. நீங்கள் என்ன பண்ணால் கண்டிப்பாக மாவு மில்லில் கொடுத்து தான் அரிசி மாவாக இருந்தாலும் சரி, உளுந்த மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் மாவு மில்லில் கொடுத்து நல்லா இந்த பொன்னிறமாக வறுத்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம ஊற வச்சுட்டோம். ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஒரு காட்டன் டவல் வந்து ஃபேன் காற்று கீழே நீங்கள் விரித்து விட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து நல்லா உலர்த்தி விடுங்க. உலர்த்தி விட்டுட்ட பிறகு இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா லைட்டாக அரிசியில் வந்து ஈரம் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சொதன்னு ஈரத்தோடு நீங்கள் கொண்டு போய் அரைச்சிங்கன்னா உங்களால் வந்து இந்த மாவை கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படி நீங்கள் ஈரமாக இருந்து அரைச்சி கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மாவு வந்து பார்த்திங்கன்னா பூத்துரும். அதனால் ஒரு 2 மணி நேரம் வந்து ஃபேன் காற்றுல நல்லா உலர்த்தி விட்டுட்டு கையில் தொட்டு பார்த்தா பலன்னு உங்களுக்கு கொட்டும். அந்த பதத்தை வந்த பிறகு நீங்கள் கொண்டு போய் மாவு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி கொண்டு வாங்க. நம்ம வந்து அரிசி பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். உளுந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்து பவுடர் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மாவு மில்லில் கொடுத்தா நீங்கள் பவுடர் பண்ணணும். வீட்டில் வந்து அரைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு பலகாரம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம ரெசிபி ரெடி ஆகிறதுக்குள்ளே யூடியூப்பில் மணப்பெண் சமையலில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் ஒரு தடவை பண்ணால் போதும். அடுத்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ண போகிறீங்க. லைக் பண்ண பிறகு ஆடட் லைக்குன்னு உங்களுக்கு வீடியோஸ் கீழே கொடுத்துரும். அடுத்து நீங்கள் வீடியோஸை தள்ளிட்டே போனீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வரும். அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்மைலி சிம்பிள்ஸில் ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் போட்டு அமிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு மில் போயிட்டு வந்துட்டேன். அரிசி மாவு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு நல்லா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஆற வைக்கிறேன். எதுக்காகனா அரிசி மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஆற வைக்கிறேன். அதே மாதிரி உளுந்த மாவையும் நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வைங்க. அடிக்கடி வந்து வெயில் எடுத்து வெளியில் வச்சு எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முறுக்கு, கை முறுக்கு, சீடை, தட்டை, அதிரசம் எல்லாம் போட போகிறோம். தீபாவளி வரப்போது இல்லையா? அதனால் நீங்களும் இது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து மணப்பெண் சமையலை பார்த்து நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.